ஹே காய்ஸ், சம்மரும் வந்துடுச்சு, தென் மேங்கோ சீசனும் வந்துடுச்சு. அப்புறம் என்னங்க, இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு லஸ்ஸி செய்வோமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ மேங்கோ லஸ்ஸி செய்யறதுக்காக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். தென் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீசனிங் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து மேங்கோ சீசன், வாட்டர்மெலன் சீசன்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சீசன் அப்போது நல்ல ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. சம்மருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, அடிக்கடி நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக நிறைய தண்ணி குடிக்கணும். தென் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது மூலமாக நம்மளோட பாடி ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், மாம்பழம் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் வந்து எடுத்திருக்கேன். தயிர் எடுத்தது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டு, அதனால் வந்து சர்க்கரை கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணலன்னாலும் அது ஸ்வீட்னஸ் இருக்கும். தென் ஜில்னஸ்க்காக ஒரு 4 ஐஸ் க்யூப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான மேங்கோ லஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து லைட்டாக மாம்பழத்தோட அந்த பல்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான மேங்கோ லஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சம்மரில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஜில்லுன்னு இந்த மாதிரி ஸ்வீட்டாக வந்து நம்ம சாப்பிட முடியும். நம்ம வந்து வின்டர்லேயோ இல்லை ரெய்னி சீசன்லேயோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு கோல்டு பிடிக்கும், இல்லை குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி ஒத்துக்காது. ஸோ இந்த சீசனில் நமக்கு எவ்வளோ வந்து நல்லா சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பாய்.